ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம லஞ்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டே பார்க்க போகிறது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், அப்புறமா மீல் மேக்கர் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் காய்கறி மட்டும் முந்தின நாளே நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டா கூட இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த ரைஸ் செஞ்சிடலாம். இன்னொரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இந்த மீல் மேக்கர் மஞ்சூரியன் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி நார்மல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் முழுசாக கூட சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு இஞ்சி ரெண்டையுமே தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட என்ன காய்கறிகளாக சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், அப்புறம் குடமிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் எடுத்துருக்கேன். இந்த 4ஐயும் தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேருக்கு தான் செய்கிறேன். அதனால் அதுக்கு எந்த அளவுக்கு காய்கறி தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. ஒரு அரை நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கோஸ் இதில் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் கோஸை சேர்த்துக்கோங்க. ஏன்னா கோஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா ஃபுல் ஃப்ளேமே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இதுக்கு நீங்கள் சிம்மில் வைக்கக்கூடாது. ரொம்பவும் சாஃப்டாகவும் வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ சேர்க்க விருப்பப்படல அப்படின்னா நீங்கள் கேரட், பீன்ஸ் சேர்க்கும் போதே கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கி வரட்டும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு வெந்தால் போதும், ரொம்ப குழைய வேண்டாம். இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க ரைஸ் எடுத்துக்கலாம். நான் அரை மணி நேரம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு தனியாக வடித்து எடுத்திருக்கேன். குக்கர்லலாம் வைக்கல. தனியாக வடித்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக வச்சுட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. மெயினாக இதுக்கு ஆற வச்சு சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ இந்த சாதம் எல்லாத்தையுமே நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து வேக வச்சுருந்தேன். அது எனக்கு கரெக்டான அளவாக இருந்தது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சாதம் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். நல்லா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். நான் நல்ல டார்க்கான சாஸ் சேர்த்துருக்கேன். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் லைட்டான சோயா சாஸ் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்காக மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துட்டு இப்போ இது கூட கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. 10 நிமிஷத்தில் சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதை கூட லாஸ்ட்டாக இறக்கும்போது சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் முட்டை போட விரும்புனீங்க அப்படின்னா முட்டையை தனியாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மீல் மேக்கர் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீல் மேக்கர் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு கலருக்காக மட்டும் நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு 65 மசாலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மீல் மேக்கரில் நம்ம புளிஞ்சு எடுத்தாலும் அதில் ஏற்கனவே தண்ணி இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம நல்லா 65 மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாதி பாதியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வராது. இப்போ நான் பாதி அளவுக்கு மட்டும் போட்டுட்டு நல்லா இதை திருப்பி திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. தீயை நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா திருப்பி விட்டிங்கனாலே நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம மீதி இருக்கிறது நம்ம போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்துகிட்டு இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.
இப்போ நான் ஃபுல்லாகவே போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து எண்ணெய் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி தேவைப்படாது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போதும். இப்போ இது கூடவே வந்து குடமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு இருக்கும் இந்த குடமிளகாய். இப்போ சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இதையும் வந்து நல்லாவே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வதக்கி விடணும். நல்ல வெங்காயம் இந்த குடமிளகாய் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக வேக விடாமல் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வெந்தால் போதும். அப்படி வேகும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனாலே நமக்கு போதும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு காரத்துக்காக வந்து தனி மிளகாத்தூள் ஒரு 1லேருந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வந்து ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இது கூட வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ரெட் சில்லி வந்து காஷ்மீர் ரெட் சில்லி தான் சேர்த்துருக்கோம். அதனால் அதில் அவ்வளோ காரம் இருக்காது. கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து சாஸ்லாம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால உப்பு கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா கூட பச்சை வாசனை எண்ணெயிலே நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நமக்கு சாஸ் எல்லா இதுலேயுமே வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இதெல்லாம் பார்த்து சேர்த்துக்கணும் உப்பு நீங்கள். இப்போ இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதை சேர்க்கும்போது நல்லா உங்களுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுதான் இந்த மஞ்சூரியனுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மீல் மேக்கர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ எனக்கு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துருக்கேன். நான் இதுக்கு வந்து சுடுதண்ணி தான் சேர்த்துருக்கேன். பச்சை தண்ணி சேர்க்கலை. பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் மாறிடும். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வந்தாலே போதும். இப்போ இதில் லாஸ்ட்டில் இறக்கும்போது வந்து கொஞ்சமாக வந்து மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி மல்லி இலை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இதில் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. மொத்தத்தில் இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தாங்க ஆச்சு நம்ம இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக சின்ன பசங்களுக்குமே பெரியவங்க வரைக்குமே எல்லாத்துக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.